ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம வானதிக்கும் நம்ம பாண்டிக்கும் அடிக்கடிக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்தை இருந்துட்டு சோழன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவும் சோழன் இருந்துட்டு பாண்டியே சமாதானம் பண்ணி ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறாங்க. இங்கே பாருடா, இந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு, உன்னை தேடி தேடி வருதுன்றதுக்காக இப்படியே அலட்சியப்படுத்தாத சரியா, அதுக்கப்புறம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு பாண்டிக்கு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ பண்ணுறது மட்டும் சரியா, இங்கே பாரு, தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம், நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏமா உனக்கு என்னம்மா பிரச்சனை, ஃபோன் பண்ணால் கூட எடுக்கவே மாட்டேன்றான், அப்படியே மீறி எடுத்தாலையும் திட்ட மட்டும்தான் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா இதுக்கு எதுக்கு நீங்கள் லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படணும்? இங்கே பாருங்க, தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம், ரெண்டு பேரும் சமாதானமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ண வைக்கிறாங்க. கண்ணன் கிட்ட போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட்டால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக காயத்ரி இருந்துட்டு சோழனுக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவளுக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் அங்கே வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படியா, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு காயத்ரி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. என்னாச்சுங்க, எதுக்காக ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னங்க நீங்கள் வாங்க போங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்கீங்க, வா போனே சொல்லி கூப்பிடலாமே. இல்லைங்க, எனக்கு பழக்கம் இல்லை, நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா, இன்னைக்கு புதன்கிழமை, அது இல்லைங்க, இன்னைக்கு என்னோட பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பர்த்டேவா, ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், எனக்கு பர்த்டேன்னு உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருந்தா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பீங்கல்ல, கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. ஆமாம்மா, வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி சமாளிக்கிறாங்க. இன்றைக்கி நைட்டு இங்கே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அங்கே நீங்கள் வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லைங்க, வர முடியாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே காயத்ரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ப்ளீஸுங்க, வர முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, தயவு செஞ்சு வாங்க, அதுக்கு முன்னாடி என்னை எங்கள் வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயத்ரியை கொண்டு போய் வீட்டில் விடுறாங்க. காயத்ரிக்கு ஒரே சந்தோஷம் தாங்கிக்க முடியல. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம சோழனும் பல்லவனும் வந்து ஆன்லைனில் கேம் விளையாடிட்டுருக்காங்க. டேரி வந்துட்டான், சுடுறா அவனை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணனை வந்து காப்பாற்றுன ப்ளீஸ்ண்ண அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு பக்கமும் விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம நிலா வராங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிலா வந்தது கூட தெரியல, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கேம் விளையாடிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பல்லவனை போட்டு அடிக்கிறாங்க. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கேம் விளையாடிட்டு இருக்கோம், அதுக்காக இப்படியா படுத்துக்கிட்டா, அண்ணன் உன்னை தானே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யார் அது, அப்புறமா பேசிக்கலாம் இருறா அப்படின்னு சொல்லிட்டு டே பல்லவா போட்டு தாக்குடா அவனை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு இல்லையா கேம் எல்லாம் வந்து முடிஞ்சிருது. டே பல்லவா, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தண்ணியை ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னு, எத்தனை தடவை சொன்னாலையும் நீலாம் கேட்கவே மாட்டியா, அண்ணி இது நான் பண்ணலை, அண்ணன் தான் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம மட்டும் தண்ணி குடித்தா போதுமா, ஈ கொசு அதுங்களாம் கொஞ்சம் தண்ணி குடிக்கணும்ல, ரொம்ப தத்துவமாக பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணி இன்னைக்கு ஆஃபீஸில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டே அதை சொல்லாதாண்டா ரொம்ப சந்தோஷமாக வந்தேன், நீங்கள் என் மூடியை ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் என்கிட்ட ஒன்று கொடுத்தாங்களா, அதை நான் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டேன்டா, அதனால ராகு வந்து என்னை காஃபி சாப்பிட்றதுக்காக வெளியே கூப்பிட்டாங்க, ஆனால் நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அவன் உங்ககிட்ட நல்லா வலிறான் அப்படின்ற மாதிரி ராகவை பற்றி நம்ம நிலா கிட்ட சொன்ன உடனே நிலா இருந்துட்டு உங்களுக்கு பொறாமை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தேவையில்லாமல் ராகுவை பற்றி பேசாதீங்க, அவங்க என்னுடைய பாஸு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, அது ஒரு பெரிய கம்பெனி, அதே சின்ன டப்பா கம்பெனி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
வெளியே போய் வேலை தேடி பாருங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. சின்ன இடத்துல இருந்து தான் நம்ம பெரிய இடத்துக்கு போக முடியும். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ கூட தான் கார் ஓட்டிகிட்ருக்க, பெருசாக லாரி ஓட்டான் பார்க்கலாம். டேய் கார் தாண்டா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அப்படியே மாத்துறாங்க. ஆமாம்மா இன்னைக்கு காயத்ரி கூட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதனால என்னையும் கூப்பிட்டாங்க. நான் இன்னைக்கு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம் பெரிய காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு நிலாவை வெறுப்பேற்றுறதுக்காக இந்த ஷர்ட் போடலாமா இந்த ஷர்ட் போடலாமான்னு சொல்லிக்கிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் எதுவுமே நல்லா வேலை அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிடுறாங்க. பொறாமடா உங்களுக்கு காயத்ரி என்னை லவ் பண்ணுறால அந்த பொறாம உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழர் இருந்துட்டு பக்காவாக ரெடி பண்ணி அங்கேருந்து கிளம்புறாங்க. அண்ணனே இருண்ணே காஃபி கேட்டல அண்ணி போட்டுட்டு வந்து வச்சுருக்காங்க. காஃபி நான் பெரிய பர்த்டே கேக்கெல்லாம் சாப்பிட போகிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு அங்கேருந்து போய் ரூம்குள்ளே இருந்து கதவை வந்து சாத்திக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சோழனும் காயத்ரி சொன்ன அந்த வீட்டுக்கிட்ட போகிறாங்க. காயத்ரியும் சோழனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோழன் வந்து ஃபோன் பண்ணி நான் வெளியே தான் இருக்கேன்னு சொன்ன உடனே காயத்ரி வந்து சோழனோட கையை பிடிச்சிட்டு உள்ளே போகிறாங்க. கையை கொஞ்சம் விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அங்கே இருக்கிறத பார்த்த உடனே சோழன் இருந்துட்டு டே சோழா தெரியாமல் வந்து இங்கே மாட்டிக்கிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதுக்கடுத்து தான் நான் சொன்னல அவர் தான் இவர் பேர் சோழன், ரொம்ப நல்லா கார் ஓட்டுவார் தெரியுமா. இவர் வாயை திறந்து பேசினாவே வெறும் ஃபன்னாக இருக்கும் தெரியுமா, எவ்வளோ ஜாலியாக இருக்கும், டைம் போகிறதே தெரியாது அப்படின்ற மாதிரியெல்லாம் காயத்ரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் காயத்ரி உங்களை பற்றி நிறையவே சொல்லியிருக்கா. அதே மாதிரி நீங்களும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் ரொம்ப அழகாக வேற இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் எல்லாருமே கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நீங்கள் எங்கெங்க கிஃப்ட் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு முளைக்கவும் பக்கத்தில் ஒரு பக்கம் இருக்குது. அதுலேருந்து ஒரு ரோஸை எடுத்து இந்தாங்க கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. காயத்ரி அதை வாங்கி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி கேக் வெட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் வெட்டுறாங்க. இந்தாங்க வாங்க, இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுங்க, இல்லை உங்களுக்கு தான் கொடுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி இருந்துட்டு சோழனுக்கு ஊட்டி விடுறாங்க. ஏங்க எனக்கு நீங்கள் கேக் ஊட்டி விட மாட்டீங்களா, அவ்வளோதானே நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க. பாஸ் வாங்க செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறாங்க. காயத்ரி இருந்துட்டு சோழன் கூட ரொம்பவே க்ளோஸாக இருந்துட்டு செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. சோழன் ஒரு பக்கம் இது எங்கேயோ போய் தப்பாக முடியுது, நம்ம ஒரு கணக்கு போட்டு இந்த பொண்ணு கூட பேச ஆரம்பித்தா இது எங்கேயோ வேற எங்கேயோ போய் முடியும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ஒரு பக்கம் ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.